ChatGPT உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி வேற லெவல் ஏஐ அசிஸ்டண்டா மாத்தணுமா? வாட்ச் திஸ் வீடியோ. வணக்கம் நண்பர்களே, நான் டிஜிட்டல் சரவணன். வெல்கம் டு டே 79 ஆஃப் 100 டேஸ் பிசினஸ் growth சீரிஸ் யூசிங் ஏஐ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ChatGPTல போயிட்டு அனலைஸ் திஸ்ன்னு டைப் பண்ணிட்டு உங்க வெப்சைட் லிங்க் அங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இப்போ ChatGPT உங்க வெப்சைட்டை ஃபுல்லா ரீட் பண்ணும். ரீட் பண்ணி உங்க வெப்சைட்ல என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, சர்வீஸ் இருக்கு அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கும். இது நம்பர் 1. சப்போஸ் உங்ககிட்ட வெப்சைட் இல்லைன்னா அனலைஸ் திஸ்ன்னு கொடுத்துட்டு உங்க பிசினஸ் நேம், உங்க ப்ராடக்ட், சர்வீஸ் இதெல்லாம் நீங்க மேனுவலா டைப் பண்ணி ChatGPTல என்டர் பண்ணுங்க. அப்பயும் உங்க பிசினஸ் பத்தி அது ரொம்ப டீடைலா புரிஞ்சுக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க அடுத்து என்ன வேணா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என் பிசினஸ்க்கான ஒரு 30 செகண்ட் வீடியோ ஸ்கிரிப்ட் கொடு அப்படின்னு நீங்க சொன்னாலே போதும். எக்ஸாக்டா அந்த ஃபோல்டர்ல உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். உங்க பிசினஸ்க்கான வெப்சைட் கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம், பிளாக் கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம், வீடியோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம், இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம், வாட்ஸ்அப் மெசேஜஸ் உங்க ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம். யூ கேன் டூ எனிதிங் வித் ChatGPT. இப்படிதான் நீங்க ChatGPT-ய உங்களுடைய ஏஐ அசிஸ்டண்டா மாத்தணும். அண்ட் மறக்காம இந்த லெஃப்ட்ல ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல உங்க பிசினஸ் நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த ChatGPT அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்க தனித்தனியா புதுசா என்டர் பண்ணணும்னு கிடையாது. அதே ஃபோல்டரை ரீவிசிட் பண்ணி உங்க பிசினஸ் ரிலேட்டடா என்ன வேணுமோ நீங்க அதை ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த ஹேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டிஜிட்டல் சரவணனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ரீலை உங்க ஃப்ரெண்டுக்கு தட்டி விடுங்க. See you all tomorrow. Bye.